ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இப்போ விஜயா கிட்ட அண்ணாமலை நிலைமையை சொல்லி நல்லா புரிய வச்சிடுறாரு. விஜயா ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. ரோகிணி இப்போ அவங்க வித்யா அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே முத்து மீனாவும் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை பேசினா ஒரு நல்ல முடிவு வரும்னு. இப்போ விஜயா மனோஜை கூப்பிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணும்போது ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித்யாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கேயும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வித்யா ஃபோன் எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி உளறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்மா மன்னிச்சிட்டாங்க, வீட்டுக்கு ரோகிணியை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகாமல் இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை வித்யா சொன்னதுக்கப்புறம் ரோகிணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தோம்னா முத்து, ரவி, சுருதி, மீனா எல்லாரும் ரோகிணி வந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜயா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எல்லாத்துக்கிட்டையும். இப்போ மனோஜ்கிட்டையும் பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கார். பார்த்தா ரோகிணி உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை கூப்பிட்டு ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணுறாரு. அப்பயும் கூட ரோகிணி பார்த்தோம்னா இது குடும்பத்துக்காக வேண்டி தான் செஞ்சேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா பார்த்தோம் அப்படின்னா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கும்போது காலில் விழுந்து ரோகிணியும் மனோஜும் மன்னிப்பு கேட்குறாங்க. விஜயா கிட்ட மன்னிச்சிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ முத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். என்னன்னு கேட்டால் அவன் எடுத்துகிட்டு போன பணத்தை, அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற பிரச்சனையை அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீர்ப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ விஜயாவும் அதே நேரத்தில் மனோஜ், ரோகிணி 3 பேரும் முத்து, மீனா இவங்க பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். அதாவது அப்பாவோட பணத்தில் தான் இப்போ நீ ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க, இதுக்கப்புறமும் உங்களை நாங்கள் நம்ப முடியாத, அந்த பணத்தை ஏமாற்றிடுவேன். அதனால் அந்த ஷோரூமுக்கு ஓனராக அப்பாவை தான் உட்கார வைக்கணும். வயசான காலத்தில் அவங்க அங்கங்கே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பணத்தில் ஆரம்பித்த அந்த ஷோரூமுக்கு இனிமேல் அப்பா தான் முதலாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறதா நாளைக்கான பிரச்சனையாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இன்றைக்கான எபிசோடும் வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டோரியை மூவ் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நிறையா இருக்கும்போது லைட்டாக தான் மூவ் பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் எப்பயும் போல தான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.